பிரைஸ் லாட். எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் ஐ டு கால் யூடியூப் வழியாக பார்க்கிறேன் என் சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்நாளிலே சங்கீதம் 124 அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை நம்ம தியானிக்கலாம். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகாயத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சகாயம், உதவிகள் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வானத்தை பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து நமக்கு உண்டாகும் சகாயம், உதவி. இதை நல்லா பெற்றுக்கொண்டவங்க கிட்ட போய் சொன்னீங்கன்னா கேட்கவே மாட்டாங்க, அதை உதறிட்டு போயிட்டே இருப்பாங்க. சில பேர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அவங்க கேட்பாங்க. நான் வெள்ளிக்கிழமைனா சந்தை ஒழித்து போவேன். இப்போ கொஞ்ச நாளாக போகிறதில்ல, உடம்பு முடியல, போகிறதில்ல. நேற்றுக்கு ஒரு இடம் போயிட்டு வந்தேன்னா இன்றைக்கி என்ன பண்ண முடியலன்னா திருப்பி கிளம்ப முடிய மாட்டேங்குது, உடம்பு முடியாததுனால. இல்லை கண்டினியூவாக நான் ஊழியத்துக்கு ஓடிடுவேன். சரி, ஓகே, செபித்து கொள்ளுங்கள். அப்போ பாருங்கள், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது, அவருடைய நாமத்தில் உள்ளது, அவருடைய கிருபையில் உள்ளது, அவருடைய இரக்கங்களில் உள்ளது சகாயம். அதனாலே தான் நம்ம போய் என்ன பண்ணுறோம், அநேகரை பார்த்து சொல்லுகிறோம், இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார், உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார், உங்கள் பாவ சாப கட்டிலேருந்து உங்களை விடுதலையாக்குவார், செய்வனையிலேருந்து உங்களை சுகப்படுத்துவார் என்று சொல்லுகிறேன். இதெல்லாம் மொத்தத்தையும் நான் பெற்றுக்கொண்டவர் சொல்லுகிறேன். இந்த மொத்தத்தையும், செய்வனையில் இருந்தேன், வியாதியில் கிடந்தேன், சமாதானம் இல்லாமல் இருந்தேன், செத்துப்போலான் தற்கொலை ஆவி பிடித்திருந்தவளாக இருந்தேன், இப்படி ஏகப்பட்ட காரியங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். என்னையும் படிக்க தெரியாத பட்டிக்காட்டு மகளாக இருந்தேன். இன்றைக்கி வேதத்தை படித்து அநேக படித்தவர்கள் முன்னாடி சொல்லும்படியான ஒரு ஊழியக்காரியாக மாற்றி போட்டார் என்றால் அவர் கொடுத்த சகாயம். சரி, ஓகே. நான் இது என்னங்க இது உம்முடைய சகாயம் வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உண்டாகுதுன்னு சொல்கிறீங்களே, ஏன் வேறு எங்கேயும் கிடைக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடைச்சவங்களுக்கு நான் சொல்லலை, கிடைக்காதவங்களுக்கு நான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். நாங்கள் சந்தை ஊழியத்தில் ஒரு சகோதரி போலீஸாக இருக்காங்க, டிராஃபிக் போலீஸ். அவங்களுக்கு அவங்க வண்டியில் அப்படி திருப்பிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஓரமாக நின்று ட்ராக்ஸ் கொடுத்துட்ருந்தோம், கைப்பிரதி கொடுத்துட்ருந்தோம், ஆண்டவரை பற்றி சொல்லிகிட்டு இருந்தோம். அந்த சகோதரி அவங்க வந்தாங்க, அப்படியே வந்துட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட நான் கொடுத்தேன். நான் வாங்கிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சிஸ்டர் எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் சிஸ்டர் அப்படின்னாங்க. என்ன ஜெபிக்கணும் சொல்லுங்கள் சிஸ்டர். ஒரு அற்ப பொருள் கூட என்னால் என்ன பண்ண முடியல, வாங்க முடியும் சார். ஆசைப்பட்டதில் என்னால் அடைய முடியல. நான் கேட்குறத, நான் நினைக்கிறத வாங்க முடியல. எனக்கு ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல சிஸ்டர். எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. நான் என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டாங்க. அவர்களுக்கு தான் இந்த வசனம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கோட்டை கோபுரத்தை கட்டி கோடி கோடியாக கொட்டி வைக்கிற இடத்துல சொன்னால் அவன் சிரிப்பான். ஒரு சின்ன விஷயம் கூட பெற்றுக்கொள்ள முடியல என்னாலன்னு சொல்கிறவங்க, பெற முடியாத அலைந்து திரிகிறவர்களுக்கு இந்த வசனத்தை நான் கொடுக்குறேன். நானும் ஒரு காலம்னா என்ன, 88, 89, 90, 91, 92, 5 வருஷம் என் தாயார் வீட்டிலேருந்து நான் வேலைக்கு போன காலங்கள். அந்த 88, 89, 90, 91, 92 என்னோடய பர்ஸில் என்னோடய பர்ஸில் 40 ரூபா சீசனும் என்னோடய ஐடென்டி கார்டும் நான் சில பின்னு பிரைஸ் அதுதான் இருக்கும், ஸ்லைடு அவ்வளோதான் இருக்கும். அதில் ஒரே ₹1 கூட இருக்காது. அன்றைக்கி சம்பளம் எனக்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ₹325 சம்பளம். என் ஃப்ரெண்டுக்கு ₹350 சம்பளம். நாங்கள் 2 பேரும் ஒன்றா போனோம். பெரிய கம்பெனி ஆடிசன் சொல்லி சானிட்டோரியத்தில் உள்ள டானிங் வந்தோன்னே ஃபஸ்ட்டு கம்பெனி அது. அங்கே வெளியே இருந்து அப்படியே வரும்போது அப்படியே ரைட்டில் கட் பண்ணும்போது லேசாக வரும்போது ஃபஸ்ட்டு கம்பெனியாக இருக்கும் அது, டிசைன் அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, அந்த ₹40 சீசனை வைத்து கொண்டு தான் நான் என்ன பண்ணுவேன்னா வருவேன். வறுமை பார்க்குறதெல்லாம் வாங்க முடியாது, ஆசைப்படுறதெல்லாம் கேட்க முடியாது. அப்படி ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சம்பளத்தை அப்படியே என் தகப்பனார் இடத்துல கொடுப்பேன். எங்கள் அம்மா சொல்லும், அவளுக்கு ஒரு ₹50 எக்ஸ்ட்ரா கொடு, ஏதாவது சோடா கடை வாங்கிப்பான். எங்கள் அப்பா தரவே மாட்டார்.
அதுக்காக அப்பா தரலையே நான் கவலையப்பட்டதில்லை. இன்றைக்கி எத்தனையோ பிள்ளைகள் தாய் தகப்பனை பெற்றோர்களை குறை சொல்லி திரிகிறார்கள். நல்லாவே பெற்றோர்களால் பிள்ளைகள் வாழ்கிறார்கள், ஆனாலும் குறை சொல்லுகிறவர்களை நான் பார்க்கிறேன். சரி, ஓகே. அப்போ பாருங்கள், அந்த ரூ. 40 சீசன் தான், வேறு எதுவுமே கிடையாது. என் வாழ்க்கையில் அப்போல்லாம் நினைப்பேன், இவ்வளோ தான் நம்ம வாழ்க்கை, நம்ம தருத்திரம் பிடிச்சவ, நம்ம வாழ்க்கை நல்லா இல்லை, நம்ம வாழ்க்கையில் எதுவுமே பெற முடியல, எதுவும் வாங்க முடியல, திருமணம் பண்ண இடத்துலையும் அன்பு இல்லை, அன்பு மட்டும் கிடைச்சா போகிறோன்னு நான் கல்யாணம் பண்ணிட்டு போனேன், அன்பு இல்லை, அங்கேயும் ஒரு தருத்திரம். பிரியமானவர்களே, அப்படியேப்பட்ட கிடந்த எண்ணெய் மறுபடியும் நான் எக்ஸ்போர்ட் வரும்பொழுது ஒரு அக்கா எனக்கு ஃபஸ்ட்டு ஹெல்ப்பர் வேலைக்கு அந்த அக்கா தான் கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க போலீஸ் ஆகிட்டாங்க, நல்லா அழகாக இருப்பாங்க. அவங்க பேர் லக்ஷ்மி. அவங்க என்னை பார்த்துட்டு கீழேருந்து மேலே வரைக்கும் பார்க்குறாங்க. இதை நான் இந்த சாட்சி சொல்லியிருக்கேன், மீண்டும் சொல்கிறேன். அப்போது அவங்க என்னை பார்த்துட்டு என்னை கீழேருந்து மேலே வரைக்கும் என்னை பார்த்துட்டு என்னோடய நிறம், என்னோடய ஹைட்டு, நான் இருந்த மெலிந்த உடம்பை பார்த்து சொன்னாங்க, வறுமை அப்படின்னு சொன்னாங்க. வேறு ஒன்றுமே பேசலை. இன்ன வரைக்கும் நான் நினைக்கிறேன் பிரியமானவங்களை, வறுமை அப்படின்னாங்க. அப்போ நான் ஆமாக்கா ஒன்றுமே சொல்லலை. சரி நீ போம்மா அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டுட்டாங்க. நான் போயிட்டேன். பிரியமானவர்களை, அதுக்கப்புறம் நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்யும்பொழுது எனக்கு இயேசு பற்றி சொன்னாங்களே, என்ன இயேசு பற்றி சொன்னாங்களே, ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னாங்களேன்னு அந்த கம்பெனிலேருந்து நான் அழுதுகிட்டே, நான் சானிட்டோர்லேருந்து தாம்பரம் சர்ச்சு வரைக்கும் அழுதுகிட்டே சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு ஏசப்பா எனக்கு வெள்ளனை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, நான் நல்லா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் கை நிறைய சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டது ஃபஸ்ட்டு. ஏன்னா எனக்கு அதிக சளி உருவாகும், அந்த நோய் ஒன்று இருக்குது. மெலிந்த உடம்பு, சத்து இல்லை, பலன் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, மனதில் சமாதானம் இல்லை, வேலை செய்ய பலன் இல்லை, எதையும் தாங்குகிற இருதயம் இல்லை, தருத்திரத்தில் கிடந்த என்னை வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இதை போகும்பொழுது அவரிடத்துல எனக்கு சகாயம் கிடைத்தது. பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சிது. 3000 பேர் செய்கிற வேலை, 18 பஸ்ஸு, நல்ல போனஸ், நல்லா டபுள் ஓட்டி, நல்ல சம்பளம். ஆனால் கஷ்டப்பட்டேன் கம்பெனியில். 5 வருஷம் பயங்கர கஷ்டப்பட்டேன் கம்பெனியில். வேலை செய்யவே முடியாது. தண்ணி குடிக்காமல், பாத்ரூம் போகமுடியே, சாப்பிட முடியாத சூழ்நிலையில் தான் 5 வருஷம் நான் வேலை பார்த்து வந்தேன். சரி, ஓகே. அப்போது அவரிடத்துல நான் கேட்ட பிறகு இது கிடைத்தது. அதுக்கப்புறம் என்னோடய லைஃப் ஸ்டைல் மாறி போனது. பிரியமானவர்களே, கேட்கிறவர்கள் இடத்துல கேட்கும் பொழுது தான் கிடைக்கும். இன்றைக்கு நான் பெற்றுக்கொண்டதை சில இடங்களிலே போய் சொல்லும் பொழுது அவர்களுக்கு விகற்பமாக இருக்கிறது, இதை கேட்க விகற்பமாக இருக்கிறது. என்ன அவர் தான் செய்வாருன்னு சொல்கிறீங்க, ஏன் எங்கள் சாமி செய்யாதா? நான் செய்கிறவங்கள, பெற்றுக்கொண்டவங்களை, வச்சுருக்கிறவங்கள பற்றி சொல்லலை, கிடைக்காம கஷ்டப்படுறவங்களுக்கு குறித்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை உங்களால் ஒரு சின்ன விஷயம் அடைய முடியலையா, ஒரு சின்ன விஷயம் பெற முடியலையா, எதையும் நினச்சதை வாங்க முடியலையா, பார்க்குறதை செய்ய முடியலையா, நினைக்கிறத பண்ண முடியலையா, நீங்கள் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடந்து ஒத்தாசை வரும். நீங்கள் கேட்கும்போது சகாயத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளுவான். பிரியமானவர்களே, தேடுகிறவன் கண்டடைவான், தட்டும் பொழுது தான் திறக்கப்படும். நீங்கள் ஒரு வேளையில் அப்படியேப்பட்ட நிலைமையில் இருப்பீர்கள், ஆனால் கண்டிப்பாக கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள், கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். நாங்கள் ஒரு கிராம ஒழியத்தில் போயிருக்கும்போது ஒரு சகோதரனை பார்த்தோம். ரொம்ப வறுமை, என்னால் அவ்வளோ கஷ்டம், என் குடும்பத்தில் அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவருக்காக நாங்கள் ஜெபித்துட்டு வந்தோம். அவர் பேர் சதீஷ். அவருக்காக ஜெபித்து கொள்ளுங்க. எனக்கு 34 வயசாச்சு. என் தாயை சுகரில் பாதி காலை எடுத்துட்டாங்க. என் அக்கா தங்க இறந்து போனார்கள். நாங்கள் ஏன் இப்படி இருக்கிறோம்? எவ்வளோ நேரம்ப்பா ஜெபிக்கிற? ஜபமே பண்ணலை. ஜபம் பண்ணாமல் எதைப்பா நீ பெற்றுக்கொள்ள? 8 ஹவர் வேலை செஞ்சால் தானேப்பா சம்பளம் கொடுப்பாங்க. அப்போது அது உழைக்க அறிவு இருக்குது உனக்கு, நீ நல்லா இருக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஜெபிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவரை நாங்கள் ஜெபிக்கும்படியாக சொல்லிட்டு வந்திருக்கிறோம். பேர் சதீஷ்குமார். அவருக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். பிறருக்காக ஜெபிக்கும்போது, தேசத்துக்காக ஜெபிக்கும்போது நம்மளோட வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவருக்காக அவர் ஆண்டவர் தொடணும், இன்னும் அதிகமாக அவர் ஆசீர்வதிப்பார். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது. ஏன்னா சகாயம் அவரிடத்துல தான் கிடைக்கும். அதுக்காக பெறாதவர்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். பெறாது இருக்கிற சதீஷ்குமாருக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.
அல்லேலூயா.